ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஷ்வி vlogs. எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog வந்து சித்திரை வருடப்பிறப்புக்கு முதல் 2 நாள் முன்னாடி எடுத்தது. சாரி, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் லேப்டாப் இஷ்யூ இருந்ததுனால எடிட்டிங் ஒர்க்கில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. அன்றைக்கி வந்து நம்ம வருஷ பொறுப்பு அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு டீப் க்ளீன் தான் பண்ணியிருந்தோம். டீப் க்ளீன் நம்ம என்ன தான் வந்து 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணாலுமே சீக்கிரமாகவே டஸ்ட் ஆகிடுன்னு தாங்க சொல்லணும். எங்கேருந்து தான் மண் வரும், தூசி வரும் அப்படின்னே சீரியஸாகவே தெரியல. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஆகிடுது. ஸோ நம்ம மாதமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படி தான் சொல்லணும். கீழ் வீடாக இருந்தாலும் சரி தான், மேல் வீடாக இருந்தாலும் சரி தான். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வீடு அழுக்காயிடுன்னு தாங்க சொல்லணும். ஸோ ஒரு சின்ன டிப் இப்போ சொல்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஹால் தனியாக, ரூம் தனியாக, அந்த மாதிரி நம்ம 1 by 1 பண்ணோம் அப்படின்னா வேலை வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுங்க. அட் அ டைமில் நம்ம ஹாலில் இருக்க பொருள், ரூமில் இருக்க பொருள், மற்ற இடத்துல இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து சேர்த்து ஒன்று ஆக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கும்பொழுது ரொம்ப டயர்டாகவும் இருக்கும், நம்ம ஃபுல் டே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணி ஹால் தனியாக, ரூம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வெயில் நாள் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ஏசி இல்லாமல் கண்டிப்பாக யாராலையுமே இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ புழுக்கமாக இருக்குது. ஸோ ஏசியுமே நம்ம சைமல்டேனியஸாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ்க்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ இதில் உள்ள ஃபில்டர் மற்றது எல்லாமே எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பக்காவாக சர்வீஸ் பண்ண மாதிரியே நல்ல கூலிங் வரும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இதுதான் நம்ம ரூமோடது. நல்லா க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாப்பும் அப்படியே நான் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் மதியம் சமைக்கிறதுக்கு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி நார்மல் பொன்னி அரிசி வச்சு தான் குக்கரில் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி விட்டு தான் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் அப்படின்னா நெய் ரெண்டுத்தில் எது வேணாலுமே சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதையுமே சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும், நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை, 1/2 டம்ளர் போல் தயிர் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி விட்டு பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ தக்காளி பழமும் அதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் எடுத்து அதையுமே அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்தூள் இது 3 மட்டும் தான் போட்டு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 மட்டும் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையுமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன டிப் இப்போ சொல்கிறேன். எப்பயுமே அரிசி சேர்த்ததுமே தண்ணி ஊற்றிடாமல் அந்த அரிசி வந்து மசாலாவோட நல்லா கூட்டானதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அரிசியோட நல்லாவே கலந்துருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி 4 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நான் 6.5 டம்ளர் தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சாப்பாடு அரிசின்றதுனால சிக்கன் தண்ணி விடும். அதனால் 6.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு செஞ்சிங்க அப்படின்னா வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருந்தது பிரியாணி. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா திருப்தியாக இந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.